ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே படாத, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அரளிப்பூ, அதாவது தங்க அரளிப்பூ, மஞ்சள் கலரில் ஒரு அரளிப்பூ இருக்கும். அது ஒரு வெரைட்டி ஆஃப் அரளிப்பூ. ஸோ அந்த அரளிப்பூ வச்சு எப்படி ஃபேஸ் பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் இன்றைக்கி இந்த தங்க அரளிப்பூ எடுத்திருக்கேன். அரளிப்பூலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் அரளிப்பூ. இன்னொரு வெரைட்டியில் நம்ம இன்னொரு நாள் ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ பார்க்கலாம். இந்த அரளிப்பூவில் நிறைய பூச்சி, எறும்பு இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி இதோட பெட்டல்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து இதை நல்லா ஒரு க்ளீனான வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது அப்படியே முழுசாக போட்டு வாஷ் பண்ணால் இந்த பூக்குள்ளே இருக்க பூச்சியெல்லாம் போகாது. அதனால இந்த மாதிரி பிரித்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்ச அரளிப்பூவை நம்ம ஒரு எம்டி மிக்சியில் போட்டுக்கலாம். இது கூடயே நான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா இந்த க்யூப்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம நிறைய வீடியோஸில் இந்த ஆலோவேராவை எப்படி ஜெல் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஓரளவு அரைச்சதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ பூ போட்டோம், மிக்ஸி ஃபுல் ஆஃப் பூ போட்டோம், ஆனால் இதில் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள். இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கூட தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டு நல்லா மறுபடியும் அரைச்சிக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு. ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு எம்டி பவுலில் போட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். இதை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ உங்கள் கையில் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது இச்சிங் சென்சேஷன் இருக்கா, இல்லாட்டி பர்னிங் சென்சேஷன் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். உங்கள் கையில் எந்த ஒரு சென்சேஷனும் இல்லை அப்படின்றதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் ரொம்ப க்ரீமியாக இல்லாததுனால நம்ம ஃபேஸில் அவ்வளோவா ஒட்டாது. கொஞ்சம் திப்பியாக இருக்கிறதுனால அது லைட்டாக கீழே விழுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஒட்ட வச்சு இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம், ஒரு சில நேச்சுரலான ஃபேஸ் பேக்ஸை உங்களோட அண்டர் ஐ ஏரியாஸ்லேயும், அப்பர் ஐலிட் ஏரியாஸ்லேயும், அப்புறம் உங்களோட அப்பர் லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ண சொல்லி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் உங்களோட ஐ கான்டாக்ட் அண்ட் மவுத் கான்டாக்ட் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி அப்ளை பண்ணுங்கள். நான் இந்த இடத்துலையும் அண்ட் இந்த இடத்துலையும் என்னோடய ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணலை, ஓகேவா? அதனால நீங்கள் இந்த ஃபேஸ் பேக், பர்டிகுலரான இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் உங்களோட ஐ கான்டாக்ட் அண்ட் மவுத் கான்டாக்ட்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான காட்டன் டவல் வச்சு பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் உங்களோட ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் க்ளீனாக இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும், பட் ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக்குன்னு இல்லை, எந்த ஒரு நேச்சுரலான ஃபேஸ் பேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டுமே அதுக்கான ரிசல்ட் அது கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாமே கிளியர் ஆகி உங்களோட ஃபேஸ் ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியர் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதாவது பேட்ச் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.